முதல் திரு முனவர் பாஷா, இப்போ அதிமுக பாஜக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று தமிழறிவு மணியன் அழைத்திருப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய விருப்பத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார்னு பார்க்கணும்? தமிழக மக்களுடைய விருப்பமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், விஜய் அவர்கள் ஈரோடு மாநாட்டிலே கூட பேசுகின்ற பொழுது திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லி திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற குறிக்கோளை வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழறிவி மணியன் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி நேற்றைக்கு ஈரோட்டிலே காமராஜ் மக்கள் கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸில் இணைத்துவிட்டு பேசுகின்ற பொழுது சொன்ன கருத்து என்பது 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கூட்டணி அமைத்தது. அந்த கூட்டணியிலே பல்வேறு கொள்கை முரண்பாடுள்ள கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே ஒரே கொள்கையில் சேர்ந்தார்கள். காங்கிரஸை தமிழகத்திலே ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளோடு தான் சேர்ந்தார்கள். மூதறிஞர் ராஜாஜியும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே அணியில் இருந்தார்கள், கொள்கை முரண்பாடுள்ளவர்கள். இப்படி கொள்கைகள் முரண்பட்டு இருந்தாலும் கூட காங்கிரஸை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று எப்படி சேர்ந்தார்களோ அதை போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கலாம், ஆனால் நடக்கப் போவது சட்டமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் ஓரணியிலே வர வேண்டும், அதுதான் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்க முடியும் என்ற கருத்தை அவர் நீங்க சொன்ன அந்த உதாரணத்தை அவர் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னும் குறிப்பிடுகிறார். அப்போ ஒருவேளை தாவேக்கா இணைகிற பட்சத்துல இதுவும் சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் இருக்குமா? நீங்க பேரறிஞர் அண்ணா அமைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா அப்படின்னு திரு தமிழறிவு மணியன் குறிப்பிட்டு பேசினார். இல்ல, அன்னைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, கொள்கைகளின் முரண்பாடுள்ள கட்சிகள் எல்லாம் ஓரணியில் வந்தாங்க. ஒரே ஒரு கொள்கை தான், காங்கிரஸை ஆட்சியை விட்டு இறக்கணும். அந்த ஒற்றை கொள்கையில் சேர்ந்ததை போல இப்போ விஜய் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு குறிக்கோளை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குறிக்கோளில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரணியில் வந்தால் நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார். ஆக அவருடைய எண்ணம் திமுக ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும் என்பது, இறக்கப்பட வேண்டும் என்பது. அதே எண்ணத்தோடு இருக்கின்ற அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இவர்களெல்லாம் ஓரணியிலே சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்தால் 100% வெற்றி நிச்சயம். கொள்கை முரண் மட்டும் இல்லையே சார், இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படின்னு தாவேக்கால இருந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பல தீர்மானங்கள் நிறைவேற்றிட்டாங்க. முதலமைச்சராக இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளும், யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று அதிமுகவும் சொல்கிறது. அப்போ அந்த முரண் இருக்கே, அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அதாவது 67 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கல. பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டிட்டார். ஏன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறுமான்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தென் சென்னை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பின்னால் தனிப்பெரும்பான்மையாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனார். அது மாதிரி இந்த கூட்டணியில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்ற எல்லோரும் ஓரணியிலே இருந்தால் வெற்றிக்கு பின்னால் முதலமைச்சரை முடிவு செய்து கொள்ளலாம். அதனால அந்த முதலமைச்சர் அத கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக ஒத்துக்குதா? மேடம், எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான் மேடம், திமுகவை வீழ்த்த வேண்டும். இந்த தேர்தலிலே திமுகவை வீழ்த்த தவறிவிட்டால் எல்லோருக்கும் தேவையில்லாத ஒரு பயங்கரமான பின்னடைவைத்தான் உருவாக்கி தரும். அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் பின்னடைவுன்னா நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? எல்லாருமே அதிமுக கூட்டணியாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம், எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நாமே வழிவகுத்து கூடாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதன் மூலமாக அது திமுகவுக்கு தானே ஆதாயமாக போகும். அந்த ஆதாயம் வந்துவிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தான் தமிழறிவு மணியன் இதை சுட்டி காட்டுகிறார், அதை சொல்லுகிறார். நீங்க சொல்றபடி அதிமுக பாஜக இருக்கும் கூட்டணி மட்டும் போதாது திமுகவை வீழ்த்துவதற்கு, அந்த அளவிற்கு பலமாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தாவேக்கா வந்தாதான் வெற்றி பெற முடியும். நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரிந்து விடக்கூடாது. திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரிவதன் மூலமாக அது திமுகவுக்கு ஆதாயமாகி விடக்கூடாது. பலமா இருக்கா பலமா இல்லையான்றதெல்லாம் ஆனா திமுக கூட்டணி பலமான கூட்டணி தான். ஆனா புதுசா வர கட்சிகளை சேர்த்துக்காமையா இருக்காங்க. கமல்ஹாசன் வந்தார், சேர்த்துக்கிட்டாங்க. எஸ்டிபிஐ வந்தது, சேர்க்கிறாங்க. அதனால திமுக கூட்டணி பலம் இல்லை, அதனால தான் புதிய கட்சிகளை சேர்க்கிறாங்க. வர்ற கட்சிகளை சேர்த்துக்கிறது சரி, ஆனா வராத கட்சியும் நீங்க திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்கீங்களே. நோக்கம் ஒண்ணுதானமா, அவங்களுக்கும் நோக்கம் திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும், விஜய்க்கு தாவேக்காக்கு.
அதே நோக்கம்தான் அதிமுக, பாஜக எல்லாருக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரும் ஒரே நோக்கத்தில் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஓரணியில் இருந்தால் எப்படி 67 எல்லா முரண்பட்ட கொள்கை உள்ள கட்சிகள்லாம் ஓரணியில் இருந்தாங்களோ அது மாதிரி ஓரணியில் இருந்து தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த நோக்கம் என்பது பிரதானமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய குறிக்கோளாக இருக்கு. அதே குறிக்கோள் தான் அதிமுகவுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு, தமாகவுக்கு இருக்கு. எல்லா கட்சிகளும் அந்த நோக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் பிரிந்து இருப்பது அது வெற்றி வாய்ப்பை பாதித்து விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழருவி மணியன் அதை சொல்லி இருக்கிறார். அதனால அது விருப்பமாக இருக்கலாம், அரசியல் வியூகமாக இருக்கலாம். மொத்தத்தில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று எண்ணம் உறுதியாக இருக்குமே, ஆனால் அந்த எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஓரணியிலே வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசினுடைய குறிக்கோளாக இருக்கு. சரி, ஓகே. திரு பிரவீன் காந்தி, தாவேகா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் கொண்ட கட்சி, அதன் மூலமாக வாக்குகள் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றார் திரு முனவர் பாஷா. தாவேகா இதை எப்படி பார்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மேடம், தமிழக சட்டசபை இருக்கிறது ஜார்ஜ் கோட்டை. டெல்லியில் இருக்கிற அடுத்த ஆசை எல்லாருக்கும் எங்கே வரும்னா டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை மேலே ஆசை வரும். நீங்கள் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றினாலும் செங்கோட்டையை கைப்பற்றினாலும் வெறும் செங்கோட்டையை மட்டும் வச்சுக்கூடாது, பத்தாது. நீங்கள் வியூகம் அமைக்க வேண்டும். இப்போது எல்லாருக்கும் ஒன்று தெரியுது, நான் திரு விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா படிப்புக்கு அவர் நல்ல ஃபோக்கஸ் பண்ணார். யங்ஸ்டர்ஸை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது படிப்பின் மூலமாக. ஏன்னா இன்றைக்கி தேவை 10 வயசு 12 வயசு பசங்கள்லாம் இன்றைக்கி போதைக்கு அடிமை ஆகிற இதுலேருந்து மீட்டெடுக்க ஒரு தலைவன் வேண்டும். அது திரு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வந்தார்னா பேச்சு கேட்பாங்க, யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க. அப்போ திரு விஜய் அவர்கள் வர வேண்டும். அந்த விஜய் அவர்களுக்கு 15% 20% நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கிஷோர் சொன்னார், பிரசாந்த் கிஷோர் சொன்னார், அவரும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. நேற்று தமிழருவி மணியன் அவர்கள் பேசும்போதும் குருவி படத்து நாயகனுக்கு தமிழருவி மணியன் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கூட்டணி போங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு காமராஜுக்கு முந்தின காலகட்டத்திலிருந்தே தமிழருவி மணியன் என்பவர் இந்த அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்போது எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி அப்படின்னு ஒரு பெரிய வாசகம் ரொம்ப ஃபேமஸான வாசகம். அந்த வாசகத்தின்படி இன்னைக்கு தமிழக அரசியலில் எந்த மாற்றம் வந்தாலும் அது திரு விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான். விஜய் என்ன முடிவெடுக்க போறார், அதை வச்சு தான் அடுத்து 2026 அரசியல் என்பதை. இவ்வளவுக்கும் நீங்க கரூர் சம்பவம் ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் அவர் மேல குற்றம் இல்லை, நடந்துருச்சு. அந்த குற்றத்தையும் மீறி திரு விஜய் அவர்கள் மேல இவ்வளவு பாசமும் நேசமும் அந்த இளைஞர்களிடத்தில் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது என்று பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரு விஜயை நீங்க தவிர்க்கவே முடியாது 2026 எலெக்ஷன்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல திரு விஜய் அவர்கள் என்ன ஸ்டெப் எடுக்க